உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நல்வார்த்தையை நாம் வாசிப்போமா? நான் உன்னோடு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடி நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்றார் நான், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கு. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும், எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுங்க. புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும். இந்த மூணு வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளிலும், கோடி கோடியான கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய பிள்ளைகளோட ஆண்டவர் மறுபடியும் அவர் செய்த உடன்படிக்கையை நினைப்பூட்டி காட்டுகிற பகுதி இது. மோசேவை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஜனங்களிடத்துல போய் சொல்லும்படி சொல்றாரு. என் ஜனங்களை என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க சொல்லு, என்னுடைய கட்டளையை அவர்களை கை கொள்ள சொல், நான் அவர்களோடு செய்திருக்கிற உடன்படிக்கையை நினைத்து பார்க்க சொல், அதையெல்லாம் அவர்கள் தங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் அதை கை கொள்ளும்படி சொல். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்போ ஒன்றை பண்ண விரும்புகிறேன். ரொம்ப முக்கியம் அதுதான். இந்த பகுதியில் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை சொல்ற ஒரு அற்புதமான பகுதி. ஆண்டவர் சொல்ற, நான் உண்டு பண்ணின எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் நம்மை, அங்க ரொம்ப அற்புதமாய் சொல்லி இருக்கு, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை கர்த்தர் எப்படி பண்ணுவாரா? எதுல சிறந்திருக்கும்படினா புகழ்ச்சியிலும் மகிமையிலும் கீர்த்தியிலும் ஆண்டவர் என்ன பண்றாரா? சிறந்து இருக்கும்படி கர்த்தர் செய்வார். ரொம்ப முக்கியம் அது. ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை அவரால் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் அதை அவர் செய்யறதுக்கு ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நீங்க கவனிச்சு பாருங்க. 16ஆம் வசனத்திலிருந்து நம்ம கவனிச்சோன்னா, எந்த கண்ணோட்டத்தில் எந்த விதமான காரியத்தை ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு பாருங்க. இந்த கட்டளையின்படி நியாயங்களின்படி நீ செய்யும் பொருட்டு இன்று என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு. நல்லா கவனிங்க. இங்க என்ன பண்றாரு? இங்க நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, என்ன நிலையில இந்த இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறார்கள் என்று நீங்க கவனிச்சீங்கன்னா, நான் உங்களோட உடன்படிக்கை செய்திருக்கிறேன், நான் உங்களுக்கு சில காரியங்களை கை கொள்ளும்படி உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனா இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, அவர்கள் அதை மறந்து போனார்கள். மறந்து போனதினால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மறுபடியும் ஜனங்கள்கிட்ட போய் சொல்றாரு. மோசேவை அனுப்பி போய் சொல்றாரு. சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நான் என்ன செய்ய விரும்புறேன்றத ஜனங்களுக்கு சொல். அப்ப கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இதை செய்யறதுக்கு அவர்களை ஆண்டவர் பார்க்கும்போது ஏதோ சின்ன கூட்டமா இருந்தாங்க, அதனால செய்யணும், இவர்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுகிறதுக்கு ஏதோ உலகத்திலே எல்லா கூட்டத்தில் இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த கூட்டம் பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா அற்பமா சிறிய கூட்டமாக இருக்கிறாங்க, அதனால நான் இவர்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுவேன்னு சொல்லலை.
நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஏன் இதை செய்கிறாரு அப்படின்றத கவனிச்சோன்னா, யாத்ராகம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே 4ஆம் வசனத்திலிருந்து அங்கே 6ஆம் வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கிற காரியங்களை நம்ம கவனிக்க போகிறோம். யாத்ராகமும் 19ஆம் அதிகாரம், அதில் உள்ள சில வசனங்களை பாருங்கள். 4ஆம் வசனத்திலிருந்து நம்ம கவனிச்சோன்னா, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகள் உடைய சிறகின் மேலும் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜாதிகளும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தை என்றார். நல்ல கவனிங்கள், இவங்களை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொள்றாரு? இங்க சொல்றாரு, பரிசுத்த ஜாதியாய் இருக்கும்படி ஆண்டவர் இவர்களை தெரிந்து கொள்கிற ஒரு பெரிய நோக்கம். ஏதோ இவங்க பெரிய ஒரு கூட்டம், இவங்க எல்லாம் ஒரு அற்பமான கூட்டம், அல்லது இவங்களை நடத்துறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைவர் இருக்கிறாரு, அதனால தெரிந்து கொண்டார் என்பது வேதம் சொல்லலை. ஆண்டவர் இவங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சிறந்திருக்கும் பண்ணும்படி, மகிமையிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி. இதே காரியம் பாருங்க, உபாகமம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் சற்று இந்த காரியத்தை, இந்த ஜனங்களை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டாரு, என்ன செய்யும்படி இவர்களுக்கு இந்த கட்டளையெல்லாம், ஏன் இப்படிப்பட்ட கட்டளைகள்லாம், என் கட்டளைகளை கை கொள்ளணும், என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும், உள்ளபடியே அதை செய்யணும், ஏன் இதெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றாரு? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? 7ஆம் வசனம், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகல ஜாதிகளிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜாதிகளிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலே உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினால் கர்த்தர் பலத்த கையினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்தும் அதன் ராஜாவாகிய பார்வோன் கையிலிருந்தும் உங்களை மீட்டு கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்கள் அவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மாற்றும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும். நல்ல கவனிங்க, என்ன சொல்றாரு? நீ ஒரு பெரிய கூட்டமா இருக்கிற, அப்படி இல்லை ஒரு கொஞ்சம் சின்ன கூட்டமா இருக்கிற, அதற்காக தெரிந்து கொள்ளலையா? ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய நேமங்களை கை கொள்ளும் போது இங்க வேதம் சொல்லுகிறது 1000 தலைமுறைக்கு அவர் எப்படி இருக்கிறாராம்? இரக்கம் காட்டுகிறவராய் இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் ஜனங்களுக்கு மறுபடியும் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் நீங்க கவனிச்சு பாருங்க, தம்முடைய பிள்ளைகளுக்கு மறுபடியும் நினைப்பூட்டி காட்டினது ஒன்று நீங்க கவனிக்கலாம். நிறைய காரியங்கள்ல ஒன்று ரொம்ப விசேஷமா கவனிக்கலாம். அவருடைய வார்த்தையை கை கொள்ளணும், அவருடைய நேமங்களை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றணும், அவருடைய கட்டளைகளை நம்ம விட்டுவிடக்கூடாது, அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம மறந்துடக்கூடாது. ஒருவேளை ஆண்டவர் இந்த காரியத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி 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 நீ என் கட்டளை கீழ்ப்படின்னு, நான் சொல்றபடி தான் நடக்கணும், உள்ளபடியே காரியங்களை செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது ஜனங்களுக்குள்ள என்ன மாதிரி என்ன வந்திருக்கோம்னா, என்ன கடவுள் பாய்வரு, நம்ம இஷ்டம்படி கொஞ்சம் கூட விட மாட்டாரு, அவர் சொல்றது தான் செய்யணும், அவர் பண்றது தான் நம்ம செய்யணும்ன்றாரு. இப்படி ஒரு மாதிரி என்ன இவ்வளவு ரிஜிடா இருக்கிறாரே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கிற என்னுடைய கட்டளைகள், என்னுடைய வாக்குத்தத்தங்கள், என்னுடைய நேமங்கள்
உன்னை தொந்தரவு செய்யக்கூடிய ஒன்றல்ல. வேதம் சொல்லுது அது நமக்கு நன்மை செய்யக்கூடியதாய் இருக்கிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு என்ன செய்யுமா? பாருங்க, அந்த வார்த்தை பாருங்க அப்படியே இருக்கு பாருங்களேன். உபாகமம் 10ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. ஒருவேளை அப்படி யோசிச்சிருப்பாங்களே, இந்த ஜனங்களுக்கு பாருங்க இதே சொல்லிட்டு இருக்கிறாரு. அவங்க எப்போல்லாம் ஆண்டவர் அவங்கள மறுபடியும் ஆண்டவர் அவங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் அவங்களுக்கு உண்டாக்க நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் கட்டளையை நினைச்சுக்கொள்ளு, உள்ளபடியே செய். இதே சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னடா இது அப்படின்னு இருந்திருக்கும். ஆனால் அந்த கட்டளையும் அந்த நியமங்களும் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறதுன்றத இங்கே வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது பாருங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போமா? நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு எல்லாம் சொல்லுங்க, உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில். நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? உனக்கு நன்மையே உண்டாகுவதற்காக. எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உன் பாதையெல்லாம் நன்மை உண்டாக, உன் பிரயாசங்கள் எல்லாம் நன்மை உண்டாக, உன்னை சிறந்திருக்க பண்ண நீ என் வார்த்தையை கேட்டுதான் ஆகணும். எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல நீ இதுனா இது பண்ணலாம் தண்டிக்கப்படுவ அப்படி சொல்லல, நீ சிறந்திருக்கும்படி. வாயத்திறந்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை சிறந்து இருக்க பண்ணும்படி என்ன பண்றாராம்? மறுபடியும் வந்து அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் அதெல்லாவற்றையும் சேர்த்து ஒரே வார்த்தையை சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை கொஞ்சம் செவி கொடு, என் வார்த்தையை கொஞ்சம் கவனம் செலுத்து. அப்ப பாருங்க, நம்ம வாசித்த உபாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டது, இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டது ஏதோ அவங்க பெரிய கூட்டம் அல்ல, ஒரு சிறிய கூட்டம். இப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள் நடத்த மோசே என்கிற ஒரு தலைவர் வந்துட்டான். அதனால ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் அவங்களை தெரிந்து கொண்டது எதற்காக? ஆண்டவர் அவருடைய முற்பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து இந்த ஜனங்களை ஆண்டவர் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்க பண்ணக்கூடிய காரியங்களை செய்வதற்கு இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை கொஞ்சம் கேளு, அதை கை கொள்ளு, அது உனக்கு எல்லா விதமான நன்மையும் உண்டாக்க, நமக்கு கெடுதியை உண்டாக்கல, நன்மையை உண்டாக்க இதை நீ கை கொள்ளு அப்படின்ற பாருங்க. ஏன் இதை சொல்றாரு? ஏன் இதை கை கொள்ளணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பரிசுத்தமுள்ள ஜாதியாய் இருப்பதுக்காக இதை நீ கை கொள்ளணும். அப்ப இந்த ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியமா ஆண்டவர் வலியுறுத்தி காட்டுங்க. நான் உன்னை தெரிந்து கொண்டது அன்பின் அடிப்படையில் நான் தெரிந்து கொண்டேன். நான் என்னுடைய வார்த்தையை நினைவு கூறேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க, கர்த்தர் நம்மளை பார்க்கும் போதெல்லாம் எப்படி நினைவு கூர்றாராம்? அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் அவர் நம்மேல் காட்டுகிற அன்பையும் இரக்கத்தின் மூலமா நினைவு கூர்ந்து சொல்றாரு, இதை கை கொள்ளு, இது உனக்கு நிறைய நன்மையை உண்டாக்கும். ரெண்டாவது, ஆண்டவர் இந்த மக்களுக்கு இந்த காரியத்தை மறுபடியும் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றதுக்கு காரணம், ஆண்டவர் சொல்றாரு, உங்களை எனக்கு பரிசுத்தம் உள்ள ஜாதியாய் இருக்கும்படி நான் தெரிந்து கொள்றேன். இப்ப பாருங்க, இந்த ரெண்டு காரியத்தையும் நாம் அனுபவிப்பதுக்கு தான் இந்த உபாகமம் 26ஆம் அதிகாரத்தில் கவனிச்சோம். அங்க 16ஆம் வசனத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா? அங்க என்ன சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, இதை போய் ஜனங்களுக்கு நீ சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்றார் பாருங்க. இந்த 16ஆம் வசனம் பாருங்க, இந்த கட்டளைகளின்படி நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். அவைகளில் ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும். நல்லா நீங்க சொல்றாரு, சும்மா நான் சொன்னதுக்காக பேருக்காக செய்யறதில்ல. தேவனுடைய கட்டளைகள் நியமங்கள் என்ன மாதிரி அவுட்கம் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறது, அதுதான் காட்டினேன். உபாகமம் 10:13 காட்டினேன். தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகள் என்னப்பா? எப்போமோ ஆண்டவர் என் வார்த்தையை கேளு, என் வார்த்தையை கை கொள்ளு.
அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்க கேட்டு கேட்டு அடையக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருந்தா ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை கேட்கறதுனால உனக்கு எந்த நஷ்டமும் வரப்போறதில்லை, நன்மை தான் உண்டாகும் சொல்றாரு. அதை சொல்லிட்டு சொல்றாரு, இந்த என்னுடைய கற்பனைகளை நீ கை கொண்டு நான் உன் மேல வைத்திருக்கிற அன்பை நீ புரிந்து கொண்டு எனக்கான ஒரு பரிசுத்த ஜாதியாய், ஒரு பரிசுத்த ஒரு மனுஷனாய் நீ வாழ்வதுக்கு என்னுடைய வார்த்தைகளை கை கொள்ளும் போது ஆண்டவர் சொல்றாரு, மோசேனுமெல்லாம் சொல்றாரு, இதை சும்மா பேருக்கு செய்ய முடியாது, பேருக்கு செய்து அது நிற்காது, ஆனா இதை எப்படி செய்யணுன்றாருன்னா உன் முழு இருதயத்தோடும். ஏன் இருதயம்னா, இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து, அறிவாற்றலாம் இங்கே தான் வேலை செய்து பாருங்க, சிந்திக்கிற சிந்தையின் மூலமாக போய் உள்ள இருதயத்துக்குள்ள அறிவாற்றல் வேலை செய்து, சித்தம் கொள்கிற திறன் வேலை செய்கிறது. இதையெல்லாம் நீ உபயோகப்படுத்தி பாருங்க. அந்த ஒரு வார்த்தை, ஒரு வசனம் இருக்கு பாருங்க, உபாகம் 4ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. உபாகம் 4ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனம் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. 39ஆம் வசனம் வாசிப்போமா? ஆகையால் உயர வானத்திலும் தாழை பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து நலகவனிங்க. இவரை தவிர உயரத்திலும் தாழ பூமியிலும் இவரை தவிர ஒரு தேவன் இல்லை. இவரை போல நம்ம மேல அன்பு காட்ட, நம்மளை ஒரு நோக்கத்துக்காக ஒரு பரிசுத்தமுள்ள கூட்டமா ஆக்குறதுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். இது எனக்கு கடினத்தை உண்டாக்குறது இல்லை, எனக்கு நன்மையை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள். அதை சொல்றாரு, இதை இந்நாளில் இதை சிந்திக்கணும், உன் சிந்தனைக்குள் கொண்டு போய் அதை உன் இருதயத்துக்குள்ள வைத்து உன் முழு இருதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் போது ஆண்டவர் சொல்ற, கண்டிப்பா அது நன்மையை உண்டாக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை என் முழு இருதயத்தோடு நான் கை கொள்ளும் போது அது எனக்கு நன்மையை உண்டாக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு சம்பவத்தை இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல்ல 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சவுலை ராஜாவாய் வைக்கிறார். ராஜாவாய் ஏற்படுத்தி இந்த அமலேக்கியர்கள், இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது அவர்களுக்காக தேவன் வைத்த அந்த கானானுக்கு போகிறதுக்கு அவர்களுடைய நாட்டின் வழியாய் போகும்போது அந்த அமலேக்கியர்கள் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராய் செயல்பட்டதை ஆண்டவர் நினைவு கூர்ந்து, இப்போ இந்த சவுலை ஆண்டவர் சேனையோடு அனுப்பி சொல்றாரு, சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமா ஆண்டவர் பேசி இந்த சவுலை அனுப்புறாரு. அனுப்பி சொல்றாரு, அமலேக்கியர்களை ஒண்ணுமே யாரையும் விடாம எல்லாவற்றையும் அழித்து நீ வரணும்னு சொல்லி ஆண்டவருடைய கட்டளை அவனுக்கு வருது பாருங்க. ஆனா சவுல் உள்ள போறான், ஆண்டவர் சொன்னபடியே அமலேக்கியர்களை முறியடிக்கிறான், எல்லா காரியங்களையும் செய்கிறான். ஆனா அவன் வரும்போது என்ன பண்ணான்னா, அந்த நாட்டில் இருந்த சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் அவன் என்ன சொல்றான், கர்த்தருக்கு பலி செலுத்த நான் கொண்டு வந்தான். ஆண்டவர் இதை பார்த்து ஆண்டவர் எவ்வளவு வெசன் அடைஞ்சாரு பாருங்க. ஆண்டவர் என்னத்துக்காக அனுப்பினாரோ, எதை செய்யும்படி சொன்னாரோ அதை முழு இருதயத்தோடு அவன் அதை செய்யாமல் போனதினாலே, தேவன் சொன்ன காரியத்தை சிந்தனைக்குள்ள அவன் வைக்காததினாலே ஆண்டவர் சொல்றாரு, நான் மனஸ்தாபப்படுகிறேன்றாரு. நீங்க கவனிச்சு பாருங்க. 9ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் அங்க ரொம்ப காரியத்தை ஆண்டவர் சவுலை குறித்து சொல்றாரு, நான் மனஸ்தாபப்பட்டு. அதுக்கு பின்பாக 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆண்டவர் அவனுடைய கையில் கொடுத்த அந்த ராஜ்யபாரத்தையே ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை விட்டு விளக்குறார். இதுவரைக்கும் அவனுக்கு இருந்த புகழ்ச்சி, மேன்மை, கீர்த்தி எல்லாம் போய்விட்டது. எதனால? கர்த்தருடைய வார்த்தையை முழு இருதயத்தோட கை கொள்ளாததினாலே. அதுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா, ஒரு சுயத்தை கொண்டு வந்து, தான் விருப்பத்தை கொண்டு வந்து ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சொல்றதை நீ கை கொண்டா உனக்கு நன்மை உண்டாகும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் சொல்றதை நான் கை கொண்டா எனக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். தொந்தரவுலாம் உண்டாகாது. அதை கை கொண்டா நன்மை உண்டாகும் போது என்ன ஆகும் தெரியுமா?
புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் கர்த்தர் என்னை சிறந்திருக்கும்படி செய்வார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எப்படி செய்வார் நம்மளை? புகழ்ச்சியிலும் மகிமையிலும். சொல்லுங்க, அந்த 3 வார்த்தையை சொல்லுங்க. புகழ்ச்சியிலும் மகிமையிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். உங்க வேலையில சிறந்திருக்கணுமா? புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையா இருக்கணுமா? உங்கள் குடும்பத்தில் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையாக இருக்கணுமா? நீங்கள் போகிற இடத்துலலாம் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையாக இருக்கணுமா? ஒன்றை மறந்துடாதீங்க, நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்பதை மறந்துடாதீங்க. உங்களை அவருக்கு பரிசுத்தமுள்ள ஜாதியாக இருக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் மறுபடியும் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். உங்களோட அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட உடன்படிக்கையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். எதற்காக? அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் முழு இருதயத்தோடு கை கொண்டு அந்த வார்த்தையினுடைய விளைவால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் போது கர்த்தர் சொல்றார், நான் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நான் சிறந்திருக்க பண்ணுவேன். ரொம்ப அற்புதம் பாருங்க. மறுபக்கத்தில் தாவீதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் சிக்லா பட்டணத்தில் அவன் ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வரான். வரும்போது பார்த்தா மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் இந்த சத்ரு சிறைபிடித்து கொண்டு போகிறான். வந்து பார்க்குறான், எல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. நொந்து போய் வெற்றி அடைந்து வந்திருக்கிறவன் கொண்டாட வேண்டிய ஒரு நேரத்தில் மிகப்பெரிய ஒரு துக்கம், ஒரு இழப்பு அவர்களுக்கு இருக்கும்போது வேதம் சொல்லுங்க 8ஆம் வசனத்தில் கவனித்து நாங்கள் சொல்லியிருக்கிறது, தாவீது கர்த்தரிடத்துல போய் கேட்கிறான், ஆண்டவரே இந்த தண்டை நான் பின்தொடரலாமா? நான் இந்த சத்ருவை பின்தொடர்ந்து போகலாமா? நீர் எனக்கு வெற்றி கொடுப்பீரா? ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்ன? அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே என்று அவன் கேட்டபோது ஆண்டவர் சொன்னாரு, போ, பின்தொடர்வாய், நீ இழந்த எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணுவாய்? திருப்பி கொள்வாய் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி புறப்பட்டு போனா தாவீது கர்த்தர் சொன்னபடியே அந்த வார்த்தையை கை கொண்டதினால அவனுக்கு நன்மை உண்டாச்சா இல்லையான்னு கவனிச்சு பாருங்க. இழந்த புகழ்ச்சியை மறுபடியும் பெறான், இழந்த மகிமையை மறுபடியும் பெறுகிறான், இழந்த எல்லா கீர்த்தியும் மறுபடியும் பெற்று ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கை கொண்டதினால உபாகம் 10:13 சொல்லியிருக்கிறபடி அந்த தேவனுடைய வார்த்தையை முழு இருதயத்தோடு நம்ம கை கொள்ளும் போது நன்மை கண்டிப்பா நமக்கு உண்டாகும். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்க. யோசேப்பு கூட அற்புதமா சொல்லலாம். நாம யோசேப்புக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, ஏன்னா உன் கதிர் உயர்ந்து நிற்கும், ஓங்கி நிற்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. சொப்பனத்தில் சொன்னதை அவன் வாயை திறந்து எல்லாருக்கும் சொல்றான். ஆனால் அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களிலும் ஒன்றை மாத்திரம் யோசேப்பு மறக்கவே இல்லை. கர்த்தர் எனக்கு சொன்னதை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார், நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு. அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை முழு இருதயத்தோடு சொன்னதுக்காக செய்யறது ஒரு பக்கம், ஆனால் சொன்ன வார்த்தையை உங்களுக்குள்ள எடுத்து அந்த வார்த்தை எனக்கு நன்மை செய்ய தான் ஆண்டவர் சொல்றாரு. அதனால் அதை நான் முழு இருதயத்தோட முழு ஆத்துமாவோட செய்ய போறேன்னு யோசேப்பு அதை பிடித்து கொண்டான் பாருங்க. அந்த வார்த்தை அவனுக்கு எல்லா நன்மையும் கொண்டு வந்துச்சு. தடை வந்துச்சா? வந்துச்சு. பிரச்சனை வந்துச்சா? வந்துச்சு. தூக்கி குழியில் போட்டாங்களா? போட்டாங்க. செய்யாத தப்புக்கு தண்டனை வந்துச்சா? வந்துச்சு. ஆனா தேவனுடைய வார்த்தை அவனுக்கு நன்மை செய்து கொண்டே இருந்தது. நல்ல கவனிங்க. கர்த்தர் ஒரு கட்டளையோ ஒரு வாக்குத்தத்தத்தையோ கொடுக்கிறார்னா அதை என் முழு இருதயத்தோட நான் பிடித்து கொண்டு என் முழு ஆத்துமாவோட அதை நான் கை கொள்வேனா, சூழ்நிலைகள் எவ்வளவு எதிராக இருந்தாலும் எவ்வளவுப்பட்ட ஒரு நிலையில் நான் தள்ளப்பட்டாலும் நான் பிடித்து கொள்ள வேண்டிய ஒண்ணுதான், என் முழு இருதயத்தோடு என் முழு ஆத்துமாவோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் கை கொள்வேன். ஏன்னா அவரால் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகளாய் இருக்கிறேன். அவருக்காக பரிசுத்த ஜாதியாய், பரிசுத்த கூட்டமாய், பரிசுத்தமுள்ள ஒரு நபராய் நான் வாழ்வதற்காக கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் என் கூட பேசுறாரு, வார்த்தைகளை எனக்கு நேராக சொல்லி எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் நான் கேட்கும் போது கேட்டதுக்காக செய்யணும்ன்றது இல்லை, கேட்டதை புரிந்து கொண்டு
என் முழு இருதயத்தோட என் முழு ஆத்துமாவோட நான் கை கொள்ளும் போது, தாவீதை உயர்த்தினவர், யோசேப்பை உயர்த்தினவர், உங்களையும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் மகிமையுமாய் வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதுக்கு ஒன்று தான் ஆண்டவர் இந்த ஜனங்களிடத்துல மோசேவை சொல்றாரு, நான் அவர்களோட செய்கிற உடன்படிக்கையும் என் கற்பனைகளையும். பாருங்க, உபாகமம் 26:18 வாசிப்போமா? 26:18 உபாகம் 26:18 வாசிப்போமா? உபாகம் 26:18 கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்த உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய். நல்லா சொல்ற பாருங்க, இதை நீ கை கொண்டினா சொந்த ஜனம்னா என்ன சொல்ல, ஸ்பெஷலான ஆளாக்கிடுவோம்ன்றாரு. நல்லா கவனிங்க, இந்த சொந்த ஜனம்னா அது ஒரு மாதிரி ஸ்பெஷல் ட்ரெஷரா ஆண்டவர் சொல்ல, ஒரு விசேஷமான ஒரு பொக்கிஷமா உன்னை மாத்திருவேன்றாரு முழு இருதயத்தோட. அதான் ஆண்டவர் அங்க முன்ன வசனம் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி காட்டிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நான் மறுபடியும் என் பிள்ளைகளை அவர்கள் எல்லா ஜனங்கள் நடுவே எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக என் பிள்ளைகளை நான் மறுபடியும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் சிறந்திருக்க பண்ண நான் விரும்புறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றத கேட்டா, நான் சொல்றபடி எனக்கு பரிசுத்தமான ஜனமாய் முழு இருதயத்தோட முழு ஆத்துமாவோட கர்த்தர் சொல்ற நியமங்களை கட்டளைகளை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நம்ம முழு இருதயத்தோட முழு ஆத்துமாவோட செய்வோம். நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் நமக்கு நஷ்டத்தை கொடுக்காது. ஒரு நாளும் நமக்கு என்ன நம்முடைய வாழ்க்கையை குறைய பண்ணவோ, அது நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்து போகவோ பண்ணாது. அது நன்மையை நமக்கு உண்டாகும் என்பதை அறிந்து அதை நம்ம கை கொள்வோம்னா ஆண்டவர் சொல்றாரு, பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளை பார்க்கலாம், ஏராளமான மக்கள் இருக்கலாம், ஆனா அது நடுவே என்ன கர்த்தர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் மகிமையில சிறந்திருக்க பண்ணுவார். சொல்லுங்க அந்த வார்த்தைய, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் செய்வாரா? அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், நான் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவன். எவ்வளோ கூட்டம் இருக்கு, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நிறைய கூட்டம் இருக்கு, அல்லது நான் ஒரு சின்ன கூட்டம், நான் ஒரு அற்பமானவன், அதனால தெரிந்து கொள்ள அவர் உங்க மேல வைத்திருக்கிற அன்பு. உங்களுக்காக தேவன் உங்கள் நம்முடைய முப்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உடன்படிக்கை இதையெல்லாம் கர்த்தர் நினைவு கூர்ந்து கர்த்தர் சொல்றார், நான் என் அன்பினால உன்னை தெரிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்ற, உன்னை தெரிந்து கொண்டதுக்கு இன்னொரு நோக்கம், நான் உன்னை என்னுடைய பரிசுத்தமான ஜாதியாய் காட்ட உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கேன். அதனால தான் உன் கூட அடிக்கடி பேசுறேன். நல்ல கவனிங்கள், ஏன் கர்த்தர் நம்மோட பேசுறாரு? காரணம், நம்ம மேல அவர் அன்பு வச்சிருக்கிறார். அவருக்கான பரிசுத்தமான ஜாதிகளாய் நாம் இருக்கணும், நபராய் நாம் இருப்பதுக்காக, நம் மூலமாய் நம்முடைய தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் என்பதை காட்டுவதற்காக ஆண்டவர் சொல்ற, என் கட்டளைகளை என் கற்பனைகளை என் நியமங்களை கைக்கொள். அது கடினமானதல்ல, அது கடினமானதல்ல, அது உனக்கு நன்மையை உண்டாக்கக்கூடிய ஒன்று என்பதை அறிந்து நாம் அதை கை கொண்டா. வேதம் சொல்லியிருக்கு பாருங்க, செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் அங்கே ரொம்ப அற்புதமாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஜனங்கள் நடுவே உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட நிலைகள் இருந்த சூழ்நிலைகளில் கர்த்தர் எப்படி நம்மளை அங்கே ஆண்டவர் மாற்றுகிறார் பாருங்க. 19ஆம் வசனத்தை வாசிப்போமா? இதோ அக்காலத்தில், எடுத்தீங்களா? செப்பனியா 3:19-20 வாசிப்போமா? இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்ததுக்கு சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண்காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் நான் உங்களை கீர்த்தியிலும்
கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாராம்? திருப்புவார். எல்லாம் எதெல்லாம் திருப்பணுமோ, எங்கெல்லாம் உங்களை பலப்படுத்தணுமோ அங்கெல்லாம் கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி நம்மளை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் மகிமையில் கர்த்தர் வாழ பண்ணுவார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். எரேமியா 13ஆம் அதிகாரம். எரேமியா 13ஆம் அதிகாரம். இப்படி செய்ய விரும்புகிற கர்த்தருக்கு நான் முழு இருதயத்தோட முழு ஆத்துமாவோடு இந்த தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ள விரும்புகிறோமா, அல்லது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த மக்கள் அதை கை கொள்ளாமல் போனார்கள், அப்படி இருக்க போகிறோமா? பாருங்க, 11ஆம் வசனம் வாசிப்போமா? எரேமியா 13:11 வாசிப்போம். கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேக்கையாய் இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேக்கையாக்கி கொண்டேன். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் போனார்கள் என்று கர்த்தர். நல்லா கவனிச்சு பாருங்க, சொல்ற பாருங்க. கச்சையானது மனுஷனுடைய, எப்படின்னா ஆண்டவர் சொல்ற ஒரு என்ன, நம்முடைய இடுப்புல என்ன, இடுப்புல நிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ, என்ன பேண்ட் இடுப்புல நிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பெல்ட் போடணும். என்ன கரெக்டான சைஸை பேண்ட்டை போடணும். அது அந்த இடத்துல நிக்கிறதுக்கான காரியத்தை நான் பிடிக்கிறேன்பா, நான் உனக்கு செய்கிறேன். நீ என்னுடைய குடும்பம். இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, என்னுடைய ஜனம், என்னுடைய குடும்பம், யூதா என்னுடைய குடும்பம், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், உங்களுக்கு நான் செய்ய விரும்புகிறேன். இவ்வளோ சொல்லி உங்களை ஆண்டவர் உங்கள் என்ன காரியத்தை பலப்படுத்த விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கும்போது கர்த்தர் அங்கே சொல்கிறாரு, நான் இவ்வளோ செய்ய நினைத்தோம், என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனீர்களே. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து அதை தான் சொல்கிறார். செவி கொடாமல் போகிற நிலையில் நாம் இராமல் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் கை கொண்டா அது எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை, அது எனக்கு எல்லா நன்மையும் கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையோடு எங்கெங்கெல்லாம் நான் உடைக்கப்பட்டனோ, எங்கெங்கெல்லாம் நான் சில காரியங்களை திருப்பி கொள்ளணுமோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மறுபடியும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்பி கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்றாரோ, இங்க வரும்போதெல்லாம் கர்த்தர் உங்களோட பேசுறாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றதெல்லாம் நீங்க கை கொள்ளுங்க. பைபிளை திறந்து நீங்க வாசிக்கும் போது உங்களோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை அப்படியே கை கொண்டு பாருங்க. தாவீதுக்கு எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள உதவி செஞ்சவர், யோசேபை குழியிலிருந்து பார்வோனுக்கு அடுத்த நிலையில் உயர்த்தி அலங்கரித்த கர்த்தர் இன்றைக்கு நமக்குள்ளேயும் அதே வேலை அவரால் செய்ய முடியும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் என்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க செய்ய முடியும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, இது கர்த்தர் செய்யற வேலை, நம்ம செய்யற வேலையும் சொல்லிட்டாரு. கர்த்தர் சொல்ற, நான் செஞ்சிருவேன், நான் உன்னை எந்த உயரத்துக்கு தூக்கி உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையா இருக்க வைக்கணும், அதை நான் செய்வேன். ஆனா நமக்கு தேவன் சொல்ற வார்த்தைகளை கை கொள்ற ஒரு ஆசீர்வாதமான வேலையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சவுலை பார்த்து சாமுவேல் மூலமா கேட்கிறார், என்ன பலியே பாக்கிலும் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம்ன்றார். நீ நான் பலி செலுத்தினா அங்கிருந்து நான் வேண்டான்னு சொன்னதை எடுத்துன்னு நீ எனக்கு பலி செலுத்தினா நான் பிரியமாயிடுவேன்னு நினைக்கிறியா? கர்த்தர் சொல்ல, இல்லை இல்லை, உன் பலியை பாக்கிலும் கீழ்ப்படிதலே முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நீங்க கை கொண்டு பாருங்க. உபாகம் 10:13 சொல்லியிருக்கிறபடியே அந்த வார்த்தைகள், அந்த கற்பனைகள், தேவனுடைய நேமங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை உண்டாக. ஆண்டவர்னா இவங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்குறது. ஆண்டவர் நம்ம இங்கே உட்கார்றோமே, நம்மளோட பேசுறாரு, நமக்கு நஷ்டத்தை உண்டாக்குறதுக்காக சொல்றாரா? ஏசாயாவில் வாசிக்கிறோம் பாருங்க, அவர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு போதனைகளும் நமக்கு பிரயோஜனமாய் இருப்பதுக்காக கர்த்தர் கொடுக்கிறாரா? ஃபார் ஆர் ப்ராஃபிட், நம்முடைய லாபத்துக்காக தேவன் நமக்கு கொடுக்கிற போதனைகள், அவர் கொடுக்கிற வார்த்தைகள் நம்மளை ஒவ்வொரு காரியத்திலும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் மகிமையிலும் சிறந்திருக்க
கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் எப்படி இருப்பீங்க? கர்த்தர் என்னை சிறந்திருக்க பண்ணுவார். எதுல? மகிமையிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் கர்த்தர் என்னை சிறந்திருக்க பண்ணுவார். நம்ம என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு கர்த்தர் சொல்றத சந்தோஷமா கை கொண்டு பாருங்க. நீங்க வெட்கப்பட்டு போக கர்த்தர் இடம் கொடுக்கவே மாட்டார். தம்முடைய ஜனத்தை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் கர்த்தர் சிறந்திருக்க பண்ணுவார். இந்த 3 வார்த்தையை மறந்துடவே கூடாது. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்னை மறுபடியும் மகிழ்ச்சியிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் கர்த்தர் சிறந்திருக்க அவர் செய்வார். எழுந்து நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த மாதம், இந்த வரக்கூடிய நாட்கள், வரக்கூடிய வருஷங்கள் எங்களுக்கு எப்படிப்பட்டதாக நீர் மாற்றுகிறீர். நீர் எங்களை புகழ்ச்சியிலும் மகிமையிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்க செய்வீர். கையை உயர்த்தி எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்றீங்க? இதை நம்புறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு செய்ய முடியுமா? எத்தனை பேர் அந்த நம்பிக்கை, இது எனக்கு கர்த்தர் செய்வார்? எத்தனை பேர் சொல்றீங்க இது எனக்கு கர்த்தர் செய்வார், நான் கர்த்தர் சொல்றதை செய்வேன்? சொல்லுங்க வாயை திறந்து, இதை எனக்கு கர்த்தர் செய்வார், ஆகவே நான் கர்த்தர் சொல்றத என் முழு இருதயத்தோடு என் முழு ஆத்துமாவோடு நான் அதை கை கொள்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கை கொள்றேன், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கை கொண்டு கீழ்ப்படியும் போது அது எனக்கு நஷ்டத்தை அல்ல நன்மையையே உண்டாக்கும். சொல்லுங்க வாயை திறந்து, நன்மையையே அது உண்டாக்கும், தீமை அல்ல. ஆண்டவரே, நஷ்டத்தை அல்ல, நன்மையை மாத்திரமே உண்டாக்குற உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய கற்பனைகளை, கட்டளைகளை நான் கை கொண்டு ஆண்டவரே நீர் கொடுக்கிற புகழ்ச்சியும் கீர்த்தியையும் மகிமையில் நான் சிறந்திருக்கேன். ஆவியானவரே, எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. இந்த மாதம் உம்முடைய பிள்ளை இதெல்லாம் பார்க்கட்டும். எங்கெங்கெல்லாம் உடைக்கப்பட்டார்களோ, எங்கெங்கெல்லாம் தள்ளப்பட்டார்களோ, இன்னைக்கு கேட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படி முழு இருதயத்தோட இந்த நிமிஷத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் அதை கை கொள்ளட்டும். ஆண்டவரே, அதன்படி வாழ கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும், உதவி செய்யும். ஆண்டவரே, அப்படி செய்யும் போது எங்கே நாங்க வெட்கப்பட்டோமோ அதே இடத்துல எங்களுக்கு நீர் ஒன்ன உண்டு பண்ணுகிறீர், புகழ்ச்சியும் மகிமையும் கீர்த்தியும் உண்டு பண்ணுகிற ஆண்டவரை, அதில் நாங்கள் சிறந்திருக்கும்படி செய்கிற எங்கள் நல்ல தேவன் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பொருளாதாரத்தில் அப்படி உண்டாகட்டும், எங்கள் வேலையில் அப்படி உண்டாகட்டும், எங்கள் குடும்பத்தில் அப்படி உண்டாகட்டும். நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் இப்படிப்பட்ட தேவன் உண்டாக்குகிற இந்த உயர்வான ஆண்டவரை, சிறந்திருக்கிற ஆண்டவரை நிலைகளில் கர்த்தர் எங்களை வழி நடத்தும். எல்லா பயங்களும் பதட்டங்களும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, இதை எப்படி செய்ய போறேன், உம்முடைய பிள்ளைகள் உன்னை நம்பட்டும். கர்த்தர் சொன்னதை நான் செஞ்சா கர்த்தர் என்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுவார் என்று உம்முடைய பிள்ளைகள் நம்பி தைரியமாய் உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து தங்களுடைய காரியங்களை செய்யட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.